சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரப வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் என்ன விதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விதத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் கவனம் வேணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு செயல்படுங்க. தொழிலை தவிர்த்து தொழிலே முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிலில் கடன் வாங்கி தான் செய்யக்கூடிய நிலை வரும். அகலக்கால் வச்சிடாதீங்க. தொழிலில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனத்தோடு எடுத்து வைங்க. தொழிலில் ஒவ்வொரு முயற்சிகளும் கவனமாக இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு போய் எதுலையும் மாட்டிக்கூடாது. ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது. நண்பர்களே துரோகியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் உண்டு. நண்பர்களை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பாரப வருடத்தில் நிச்சயம் வரும். ஸோ நண்பர்களை முழுமையாக நம்ப வேணாம். அதுக்காக நண்பர்களே நம்ப வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல. நண்பர்களால் பிரச்சனை அப்படிங்கிறதுனால நண்பர்கள் விட்டு நம்ம விலகி இருப்பது நல்லது. யாரையும் நம்ம நட்புன்னு ஏற்றுக்க வேணாம், பகைச்சும் போக வேணாம். ஸோ கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்படின்றது தான் நம்மளுடைய அட்வைஸ். அடுத்து குலதெய்வ அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு நீங்கள் போவீங்க. குலதெய்வ ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயந்தான். உடல் நலத்தில் கண்டிப்பான முறையில் எச்சரிக்கை தேவை. என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எலும்பு மஜ்ஜை, முட்டு வலி, வயசானவங்க இருந்தால் மூட்டு வலி, பெண்களாக இருந்தால் மூட்டு வலி, அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் உள்ளது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த பாரப வருடத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய சோழவந்தான் குருவித்துறை ஸ்ரீ சித்திர வல்லபேஸ்வரர் கோயில்.